விஜய் அவர்கள் மீது இதுல தவறு இருக்கிறது. என்ன தவறுனா, நீங்க கட்சி 2 பிளவுகளாக இருக்கு. 2 பிளவுகளாக கட்சி இருக்கிற போது விஜய் தமிழகத்தினுடைய முதல்வர். அவர் போய் அதுல ஒரு பிரிவை எப்படி சந்திக்கணும்? இது எல்லாரும் குதிரை பேரம்ங்கிறாங்க. இது 100% அதிகார துஷ்பிரயோகம். அதுல சந்தேகம் இல்லை. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கை மீண்டும் ஓங்குறத இதுல பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி தேசிய வீரமணி போனதா மட்டுமில்ல, கிட்டத்தட்ட மிக முக்கியமாக இந்த பிரச்சனைகளுக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய நபர்களே இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்களே, பேசியிருக்காங்களே, கருத்து சொல்லியிருக்காங்களே. தேர்தலை யாரை டிக்ளேர் பண்ணணும்? தேர்தல் ஆணையம் சொல்லணும். அது விஜய் கட்டுப்பாட்டுல இல்லையே. அவங்க 6 மாசம் 7 மாசத்துல தேர்தல் நடத்திடுவாங்களா? இந்த 25 பேரை உடனே நீங்க அமைச்சரவையில எடுக்கணும். ஐயோ, இவருக்கும் பிஜேபிக்கு இவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன்னா 2 அமைச்சர்கள் பிஜேபி அமைச்சர்கள் இருக்காங்க விஜய் அமைச்சரவையில. அதனால அவர் சொல்றதெல்லாம் செஞ்சிருவோன்ட்டு உடனே தேர்தலை நடத்திடுவாங்களா? அடுத்த மாநில தேர்தல்கள் வரும்போது சேர்த்து நடத்துறோமா இந்த 25 தொகுதிகளுக்கு? அதுலயும் 7-8 மாசம் ஓடிட்டு 25 பேர் தகுதி நீக்கம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விசில் சின்னத்துல இந்த 25 பேருக்கு தான் சீட்டுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அந்த 25 பேர்ல ஒரு 15 பேர் நீங்களே போட்டிடுங்க. நாளைக்கு தேர்தலை சந்தித்தால் கூட இதே அளவு அலை இருக்காது. இல்ல, கொள்கை ரீதியாக ஆதரித்தவர்கள் இழந்து விடுவார்கள், உண்மைதான். பிசிகாவோ மார்க்சிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்டோ வெளியேறிடுவாங்க. படல தாவேக்காக்கு நீ இழப்பு இல்லையா? அதிமுக இருந்து 25 பேர் வந்துட்டாங்க. அரசியல்ல கடைசி என்னங்க லாபம்? ஆட்சியை தக்க வைக்கும். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு சுவாமிநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அஇஅதிமுகவில் ஒரு அப்பட்டமான ஒரு பிளவு. அந்த பிளவு அதிமுகவை திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திச்சதே ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளானது. இன்றைய தினம் அவங்களுடைய வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விசிகாவுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறாரு. அவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது, அவர்கள் கட்சி அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு உங்க கட்சிக்கு இணைஞ்சி பிறகு அவர்கள் எம்எல்ஏ ஆனா நீங்க அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். பல வழக்குகளுடைய தீர்ப்பை நம்ம பார்த்திருக்கோம். பொதுச் செயலாளர் நியமிக்கக்கூடிய கொறடா தான் கொறடாவாக அங்கீகரிக்கப்படும். எனவே நீங்க அவ்வாறு செய்யக்கூடாது, இவர்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரவிக்குமார் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறத பார்க்க முடியும். என்ன சென்று கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணியினுடைய ஸ்ட்ரென்த்தும் குறையுது போலதான் நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. கேசி வீரமணி அவர்கள் இபிஎஸ்க்கு ஃபேவரபிளா இன்னைக்கு போயிட்டாருன்னு நம்ம பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா ரவிக்குமார் அவர்கள் சொல்வது மிக சரியானது. முதல்ல ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரால் தான் கொறடாவை நியமிக்க முடியும். சட்டமன்றத்துல தேர்வான உறுப்பினர்களுடைய அடிப்படையில உறுப்பினர்கள் அதிகம் இருக்கும், அதனால நாங்களே எங்களுக்கு கொறடாவை நியமிச்சுக்கோன்னு கிடையாது. ஏன்னா அவர்களுக்கான படிவத்துல கையெழுத்திட்டதெல்லாம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். வேட்பாளரை அறிவித்ததுல இருந்து படிவத்துல கையெழுத்திட்டது எல்லாமே பொதுச் செயலாளர் தான். ரவிக்குமார் அவர்களுடைய கருத்து மிக மிக சரியானது. நீங்க இன்னொன்று, விஜய் அவர்கள் மீது இதுல தவறு இருக்கிறது. என்ன தவறுனா, நீங்க கட்சி 2 பிளவுகளாக இருக்கு. 2 பிளவுகளாக கட்சி இருக்கிற பொழுது விஜய் தமிழகத்தினுடைய முதல்வர். அவர் போய் அதுல ஒரு பிரிவை எப்படி சந்திக்கலாம்? முதல்ல நீங்க கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகளுக்கு எல்லா விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு சீமான் அவர்களை சந்திக்கிறார், வைகோ அவர்களை சந்திக்கிறார், அன்புமணியை சந்திக்கிறார், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார், வீரமணி அவர்களை கூட சந்திக்கிறார், திராவிட கழகத்தினுடைய தலைவரை. அப்ப அந்த அடிப்படையில நீங்க சந்திக்கிறீங்கன்னா அதிமுக ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் சட்டப்படி அவர் தானே பொதுச் செயலாளர். இந்த நாள்ல இந்த நொடியில நாளைக்கு பொதுக்குழுவை கூட்டட்டும். பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீர்மானம் போட்டு ஒருவேளை சி.வி. சண்முகமோ வேலுமணியோ வந்தாங்கன்னா சிஎம் சந்திக்கலாம், தப்பு இல்லை. ஒரு கட்சி 2ஆக பிளவுபட்டு இருக்கிறது. ஒரு அணி உங்களை ஆதரிக்குது. இது எல்லாரும் குதிரை பேரம்ங்கிறாங்க. நான் குதிரை பேரம்னு சொல்ல விரும்பல, அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறேன். நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு 2 அணிகளாக பிளவுபட்டு இருக்கிறாங்க. ஒரு அணி உங்களை ஆதரிக்குது. அந்த அணியின் மீது ஒரு பராதி சொல்கிறார், எங்களுடைய கட்சியினுடைய முடிவுகளுக்கு எதிராக இருக்காங்கிறார். அந்த முடிவாக இருக்கிறதுக்கான அந்த குற்றச்சாட்டு அவர் யார்கிட்ட போய் கொடுப்பாரு? சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு. சபாநாயகர் யாரு? தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர். அந்த சபாநாயகர் யாரை புகழ்கிறார்? விஜய் அவர்களை புகழ்கிறார். அந்த விஜய் என்ன செய்கிறார்? பிளவுபட்ட அணியில ஒரு அணியை சந்திக்கிறார். இது 100% அதிகார துஷ்பிரயோகம், அதுல சந்தேகம் இல்லை. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கை மீண்டும் ஓங்குறத இதுல பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி தேசிய வீரமணி போனதா மட்டுமில்ல, கிட்டத்தட்ட மிக முக்கியமாக இந்த பிரச்சனைகளுக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய நபர்களே இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்களே, பேசியிருக்காங்களே, கருத்து சொல்லியிருக்காங்களே. வேலுமணி போன்றவர்களே கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, எங்களை போங்க போங்கன்னு சொல்லாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்கிறார். அப்ப அதுவே ஏறக்குறைய நேற்று இருந்த தொனியிலிருந்து இன்னைக்கு மாறி இருக்காங்கன்னு தான் பாக்குறேன். அதற்கு 2 காரணங்கள் பாக்குறேன். ஒன்று,
இவர் வந்து பதவி நீக்க தகுதி நீக்க நடவடிக்கையை நோக்கி நகர்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அடுத்த அஸ்திரம் அதுதான். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இடைக்காலமாக அதுல இருந்து ஒரு ரிலீஃப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. வேலுமணி, சி வி சண்முகம் தரப்பு. சரி, அப்படி இல்ல, தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. நான் எனக்கு கேள்வி கேட்கிறேனே, இந்த 25 பேருக்கு தான் மீண்டும் விசில் சின்னத்துல போட்டியிட வாய்ப்பு கொடுக்க போறாரா விஜய்? அது என்ன உத்தரவாதம்? அப்ப தாவேக்கா அப்படியே அதிமுகவை விழுங்கிருச்சா? அப்ப அந்த 25 பேர்ல நீங்க முக்கியமான அமைச்சர்கள், ஒரு முன்னாள் அமைச்சர்கள் 6-7 பேருக்கு தரீங்க. எங்க விசில் சின்னத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஒரு 10 பேர் போட்டியிடட்டும். நீங்க ஒரு 15 பேர் நின்னுக்கங்கன்னா இதெல்லாம் பேசு பொருளா இருக்கும். நீங்க அந்த கோணத்தை நம்ம பார்க்கணும்ல. இந்த 25 பேர் அப்படியே இவருக்கு பதில் இவர் என்ன சீரியல் நாடகமா இது? ஒரு டைரக்டர் கூட ஒரு நாடகம் வந்து ஒரு டைரக்டர் இயக்குவார். நேற்று வரை இருந்தவர் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிரும். இவருக்கு பதில் இவர்னு அப்படி மாத்திடுவாங்க. அது மாதிரி சரி, நீங்க அதை கூட விட்டுருங்க. 25 இடமுமே விஜய் வந்து இவர்களைத்தான் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோம். தேர்தலை யாரை டிக்ளேர் பண்ணணும்? தேர்தல் ஆணையம் சொல்லணும். அது விஜய் கட்டுப்பாட்டுல இல்லையே. அவங்க 6 மாசம் 7 மாசத்துல தேர்தல் நடத்திடுவாங்களா? இந்த 25 பேரை உடனே நீங்க அமைச்சரவையில எடுக்கணும். ஐயோ, இவருக்கும் பிஜேபிக்கு இவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன்னா 2 அமைச்சர்கள் பிஜேபி அமைச்சர்கள் இருக்காங்க விஜய் அமைச்சரவையில. அதனால அவர் சொல்றதெல்லாம் செஞ்சிருவோன்ட்டு உடனே தேர்தலை நடத்திடுவாங்களா? அடுத்த மாநில தேர்தல்கள் வரும்போது சேர்த்து நடத்துறோமாங்க இந்த 25 தொகுதிகளுக்கு. அதுலயும் 7-8 மாசம் ஓடி போயிடும். அப்ப நீங்க கிட்டத்தட்ட அவர்கள் வந்து வேலுமணி அவர்களுடைய தரப்பு, சி வி சண்முகம் அவர்களுடைய தரப்பு 32ஆக சேர்த்திருந்தாங்கன்னா அவங்க மாஸ். ஏன்னா பக்கா மாஸ் கட்சி விஜய் கட்சி. நீங்க அவர்கிட்ட போகணும்னா 32 பேர் வேணும். நீங்க 32 பேரையும் சேர்க்க முடியல. 25, அந்த 25லயும் போட்டு குறையுதுங்கிறோம். 24. அப்ப நீங்க 31 என்ற எண்ணிக்கையை சேர்த்தா கூட பிரயோஜனம் இல்லை. அது பிளவுன்னு வராது. அது செங்குத்து பிளவு இல்லை. 47 பேர்ல 32 பேர் வெளியேறணும். அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்ப ஆதரிப்பதை தவிர அவர்களுக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா புலிவாலை பிடிச்சிட்டாங்க. நான் இங்க புலிவால்னு சொல்றது விஜயை சேர்த்தான் சொல்றேன். நீங்க என்னுடைய கேள்வி 2 கேள்விதான். பார்வையாளர்களுக்கும் புரியும் நம்புறேன். 25 பேர் தகுதி நீக்கம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விசில் சின்னத்துல இந்த 25 பேருக்கு தான் சீட்டுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அந்த 25 பேர்ல ஒரு 15 பேர் நீங்களே போட்டிடுங்க. 10 பேர் உங்களை எதிர்த்து போட்டிட்டு ஜெயிச்சீங்க. மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது பார்த்து பண்ணணும். நம்மளை நம்பியும் சில பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையாங்கிற பழைய டைலாக் மீண்டும் புத்தியர் பெற்றுச்சுன்னா அப்ப அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா அதுல ஒரு அடிபட்டுரும். இந்த இத்தனை பேரும் மீண்டும் ஜெயிக்கணும். அது ஒரு வேலை ஜெயிக்கலாம். தாவேக்கா அலையில ஜெயிக்கலாம். அந்த இடத்துலதான் நான் வரேன். நான் சொல்றேன், விஜய் அவர்களுக்கு வீசிய உச்சபட்ச அலைதான் 2026 சட்டமன்ற தேர்தல். நாளை போய் தேர்தலை சந்திங்களேன். நான் வந்து சொன்னா பல பேர் நம்புவீங்களான்னு தெரியல. நாளைக்கு தேர்தலை சந்தித்தால் கூட இதே அளவு அலை இருக்காது. எல்லாரும் சொல்றாங்க சும்மா அவர் ரிசைன்மெண்ட் போனா 200 ஜெயிச்சுருவாரு, 250 ஜெயிச்சுருவாரு. நான் அதை உடைக்கிறேன். நேற்று வரை உங்களோடு ஒரு முகம் இருந்தது. விஜய்னா ஒரு முதல்வர் ஆகணும், விஜய் காத்திருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், செயல்பாடுகளின் வடிவத்துல அவர் கவனம் எடுத்துட்டார். 717 டாஸ்மாக் கடைகளை மூடினதா இருக்கலாம், முந்தைய திமுக அரசின் திட்டங்களை தொடர்வதா இருக்கலாம், கவனம் எடுத்துட்டார். உங்களுக்கு நெகட்டிவ் ஓட்டு நேற்று வரை இல்லை. இன்னைக்கு உங்க கூட காங்கிரஸ் இருக்காங்க. நான் தொடர்ச்சியா உங்க விவாதத்திலே சொன்னேன், பாஜகவினர் ஓட்டையும் விஜய் எடுத்திருக்காருன்னு. திமுக ஓட்டை மட்டும் இல்ல, பாஜக ஓட்டையும் எடுத்திருக்காரு. காங்கிரஸ் கூட்டணியில வச்சு பாஜகவினர் ஓட்டை எடுக்க முடியுமா? நீங்க நேற்று வரை உங்களுக்கு நெகட்டிவ் ஓட்டு இல்ல. அதிமுக 25 பேரை உடைச்சிட்டீங்க. கிரவுண்ட்ல திமுகவை வீழ்த்துற ஆற்றல் அதிமுக இல்லைன்னு நினைச்சு அதிமுக ஓட்டு போட்டாங்களே, அந்த ஓட்டை எப்படி இருப்பீங்க? நீங்க ஆட்சிக்கு வராத வரைக்கும் வீசுறதா அல்ல, ஆட்சிக்கு வந்த பிறகு வீசுனா ஆதரவு அலைன்னு ஒன்னே இருக்காது. அது எந்த கட்சிக்கு இருக்கு? ஐயா ஸ்டாலின் ஏன் ஆதரவு அலை வீசல? நான் சொன்னேன், தொடர்ந்து உங்க விவாதத்திலே குறிப்பிட்டேன். எல்லாம் 180 இன்னைக்கு அவர் கருத்து கேட்பு கூட்டம்லாம் வைக்கிறார். முதல்ல தொலைக்காட்சி விவாதங்கள்ல அங்க இங்க என்ன மாதிரி ஆட்கள் காவுன்னு பேசணும். அந்த கருத்தையே கேட்கலையே. 180 ஒரு கற்பனை உலகத்துல இருந்த அரசவை புலவர்கள் பின்னாடி இருந்துட்டு அந்த பாடி பரிசில் பெற வந்திருக்கிறோம் மண்ணாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அனுமதித்தது அவ்வளவு பெரிய பிரச்சனை. அதுதான் விஜய் அவர்களுக்கு இப்ப பிரச்சனையா மாறும். காங்கிரஸ் அவரோடு இருக்கிறதுனால வலதுசாரிகள் ஓட்டு வெளியே போகும். அதிமுகவின் ஒரு பிரிவை உடைத்தால் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? நேற்று வாக்களிச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண பாரம்பரிய ஏடிஎம்கே குடும்பம் ஓட்டு போட்டிருக்கோம். உண்மையிலே போட்டாங்க. திமுக ஓட்டம் வாங்கியிருக்காங்க, அதிமுக ஓட்டு வாங்கியிருக்காங்க. இனிமேல் தான் அவருக்கு எதிர்மறை வாக்கள் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இதை அலசுகிற பொழுது அதிமுகவில் வேலுமணி தரப்பிற்கு இப்ப கடுமையான சிக்கல் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் போல வெளியில தெரியலாம். இதுல ரியல் சிக்கல் என்பதே வேலுமணி வகையறாக்களுக்கு இருக்குன்னு தான் நம்ம. சார், இப்ப ரவிக்குமார் அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறது? அவர் திரு விஜய் அவர்கள் அந்த நம்முடைய இந்த கோவலேஷன் கவர்மெண்ட் மீதான ஒரு அக்கறையினோட வெளிப்பாடா பாக்குறதா, அல்லது அதுல ஏதேனும் அவர் அரசியல் உள்நோக்கத்தோடு அந்த அறிக்கையை வந்து அவர் விட்டிருக்கிறாரா?
வேலுமணி முழுக்க தரப்பெல்லாம் நீங்க வந்து என்கரேஜ். முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கத்துடன் கூடிய அறிக்கை தான் அது. ம். நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஆட்சிக்கு ஆதரவு தான் குடுத்துருக்கீங்க. அந்த அரசு எப்படி போனா என்ன? ஆட்சிக்கு ம். தானே ஆதரவு. அந்த கட்சியின் மீது உங்களுக்கு ஏன் இந்த அக்கறை? அதுக்கு காரணம் என்னன்னா, விசிகாக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கு. நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒருவேளை நிபந்தனையுடன் கூடியதாக மாறலாம். அதிமுகல 25 பேர உள்ள எடுத்துட்டா விசிகாவே எனக்கு தேவையில்லைங்க. எந்த கட்சியுமே தேவையில்ல. சிபிஐ, எந்த கட்சியுமே சிபிஎம்மே தேவையில்ல. தேவையில்ல. விசிகா, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் தேவையில்ல. 25 பேர உடைச்சு உள்ள கொண்டு போயிட்டா. அப்ப அது ஒரு தற்சார்பு நடவடிக்கை. நீ இன்னொரு ஆள உள்ள எடுக்கிற பொழுது எச்சரிக்கை வருகிறது என்றால் அது தற்சார்பு நடவடிக்கை. நீங்க விசிகாக்கு அவ்வளவு அக்கறையும், அவ்வளவு ஜனநாயக விழுமியங்களும் இருந்ததுன்னா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒட்டி என்னுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கும் நீங்க. அவங்க நிலைப்பாடு அறிவிச்சா அடுத்த 1/2 மணி நேரத்துல அறிவிச்சிருக்கலாமே. ஏன் அதுக்கு பின்பு ஒரு நாள் தாமதமாகுது? எல்லாருக்குமே ஃபைனலா அரசியல் பண்ணணும். அது திமுகவுக்கும் பண்ணணும், அதிமுக பண்ணணும். விசிகாவும் ஒரு அரசியல் இயக்கம். அவர்களுடைய கணக்கு அதுதான் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அவரு ரொம்ப திறமைசாலி, எழுத்தாளர். ஆ கிட்டத்தட்ட மண்ணோடு மக்களோடும் இருக்கக்கூடியவர். பட்டியல் சமுதாய மக்களுடைய எழுச்சிக்காகவும், வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர். அது அந்த நிலை. விமர்சன பார்வையில் நான் முன்வைக்கிறேன். இபிஎஸ் அவர்கள் இப்போ அடுத்தபடியா ஆளுநரை சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆளுநரை சந்தித்து அப்படி ஏதேனும் கோரிக்கைகள் வந்தால் மாற்றங்கள் ஏற்படுமா? கடந்த காலத்திலயும் இதே போல குதிரை பேர ஆட்சி அப்படின்னு தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, அ எ பிரிந்தவர்களும் சரி பலரும் வந்து இப்படி ஒரு பெட்டிஷன்லாம் குடுத்தாய்ங்க. இது என்ன, இந்த அரசியல் எப்படி பார்க்குறது? இல்ல இது வந்து கிட்டத்தட்ட அவர் குதிரை பேரம் என்கிற நிலையிலிருந்து நகர்ந்து அப்படி குடுக்க மாட்டாருன்னு தான் நான் நம்புறேன். குதிரை பேரம்னு விமர்சிக்கிறார் வெளியில. அவர் கொடுக்கக்கூடிய அந்த மனுல அதிமுகவினுடைய ஒரு பிரிவினர் ஆதரிக்கிறாங்க. இது தவறு, தகுதி நீக்கம் செய்யணும்னு குடுப்பார். ஓ! அவர் தகுதி நீக்கம் குடுக்கறதுக்கு ஆளுநரை அவர் சந்திக்கிறதுன்னா, இன்னைக்கு காலையில சுதீசன் பதவி ஏத்துட்டு இருக்காரு கேரளால. நீங்க சொன்ன மாரி அவர் வரணும். மதியத்துக்கு மேலயோ, இரவோ வரணும். பட் பாஜக நேற்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆசீர்வதித்தது. இனி ஆசீர்வதிக்காது. அவங்களுக்கு என்ன தேவை? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேவை இப்ப என்ன இருக்கு அந்த இடத்துல? ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர். தோல்வி அடைந்து விட்டது அதிமுக. இப்ப அவர்கள் விஜயை ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற கணக்கு மட்டும் தான் பாஜகவுக்கு இருக்கும். அதனால ஆளுநர்கிட்ட ஒரு மனு குடுப்பார். அது பெண்டிங்ல தான் இருக்கும்னு தான் நான் பார்க்கிறேன். ஆளுநருக்கு அப்படி டிஸ்மிஸ் செய்ய அதிகாரங்கள் இருக்கா? இல்ல ஆளுநரை பொறுத்தவரை இவங்க சபாநாயகர் தான் பண்ணணும். சபாநாயகர்ட்ட குடுத்தாங்க, நடவடிக்கை இல்லையே. சபாநாயகர் அவரை ஆதரித்தவர்களையே போய் அவர்கிட்டயே பெட்டிஷன் குடுத்தா எப்படி டிஸ்மிஸ் பண்ணுவாரு? கடந்த கால நடைமுறைகள் அப்படிதான் நடந்திருக்கு. அவரே ஆதரித்திருக்கிறாங்க. அவங்க அரசை ஆதரித்திருக்காங்க. அவர் அதற்காக சட்டத்தின்படி, நான் சம்பிரதாயத்தின்படி அங்க இருந்து அவரு வேத வசனங்கள் எல்லாம் சொல்லி பொறுப்பேற்றார். சபாநாயகர் அவர்கள். அப்ப அந்த வேதம் ஒரு சத்தியத்தை பரிந்துரைக்கிறது. அந்த சத்தியத்தின்படி அவர் நடக்கணும். அப்படி இருந்தால். பட் அது அரசியலுக்கும் சத்தியத்துக்கும் சம்மந்தமே இல்லையே. அரசியல்ல சத்திய சோதனை மட்டும்தான் உண்டு. சத்தியம்லாம் கிடையாது. ம். அதனால வந்து அது சத்திய சோதனையாவும் இருக்கும், நித்திய சோதனையாவும் இருக்கும். சோ அந்த அடிப்படையில் நம்ம அத பார்க்கிறப்ப, ஆளுநர்கிட்டயும் போய் இதே இத குடுப்பார். அது கோர்ட்டுக்கு தான் போகும். சபாநாயகர் வந்து முடிவை பெண்டிங்ல வைப்பார். சபாநாயகரால 8 மாதம் வரைக்கும் வைக்க முடியும். அந்த முடிவு எடுக்காம. இந்த 8 மாதத்துக்கு இடையில அவங்க அமைச்சரா பொறுப்பேற்க முடியாது. ஓகே. வழக்கு நிலுவையில் உள்ளது. அதுல எந்த முடிவும் இல்ல. சபாநாயகரின் முடிவுக்கு காத்திருக்கிறது. இந்த நேரத்துல போய் நீங்க போய் நீதிமன்றத்துக்கு போய் முறையிடலாமே. அமைச்சரவை அமைக்க முயற்சி பண்ணாலோ, இவர்களுக்கு இடம் கொடுக்க முயற்சி பண்ணாலோ, போய் அதிலயும் சிக்கல் ஏற்படலாம். சோ அப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட வேலுமணி அவர்களுடைய தரப்பு, இந்த அது கோயில்ல இந்த தீ மிதிக்கிற காட்சிகள பார்த்திருப்போம். ஒண்ணுல உள்ள இறங்காம இருக்கணும். அல்லது இறங்குனா கடைசி வரைக்கும் போயிரணும். ஆமா. நடுச்சுல போயிட்டு இந்த பக்கம் வரணுமா, அந்த பக்கம் வரணுமா நிக்கிறாங்க. அதான் கதை. இப்ப எடப்பாடிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. அவர் தோல்வி மாடல் தான். நம்ம வேலுமணியை விமர்சிக்கிறதுனால எடப்பாடி ஆதரிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. 11 தோல்வியை அவர் அடைந்திருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. வெட்ட வெளிச்சமான உண்மைதான். அப்ப அவர் 11 தோல்வி அடைந்திருக்கிறார். 11 தோல்வி முடிவுக்கு வந்திருக்கிறது. இப்ப அவருக்கு 12வது தோல்வி அல்லது 11வது தோல்வி. இந்த தோல்விக்கு மத்தியில இவ்வளவு பேர் நீக்கினாரா, நீக்கிட்டு போயிட்டாரு அவ்வளவுதான். இவங்களோட இப்போ அரசியல் எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலை எப்படி தினகரன் அவர்களை ஆதரித்த அந்த 18 எம்எல்ஏக்களுடைய நிலை போல் அதே சேம் ஆஸ் இப்ப அந்த நிலை வந்துருச்சா இவங்களுக்கும்? அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? அது 32 என்று மாறிவிட்டால் எடப்பாடியின் நிலை பரிதாபம். அது 32 ஆகாம 25லயே நின்று கொண்டது. அல்லது நீங்க கொஞ்சம் முன்னாடி கூட குறிப்பிட்டீங்க. ஒருவர் போயிட்டாரு, வீரமணி. அப்ப 25ல இருந்து 24, 24ல இருந்து 23 இப்படி ஆகுதுன்னா அது 100% டிடிவி தினகரன் அவர்கள் பின்னால் சென்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் நிலையை போல மாறிவிடும். இடைத்தேர்தல் தான் வரும். இடைத்தேர்தலில் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. விசில் சீட்டு தரும். நான் அதுதான் சந்தேகத்தை கிளப்பினேன். விசில் 25 பேருக்கு இவர்களுக்கு ஏதாவது கொடுக்குதா? சரி விசிலே கொடுத்தாலும் அந்த 25 பேர் ஜெயிச்சுட்டாங்கன்னா, திமுக அதிமுக கூட்டணி போட்டு திமுக தேர்தலில் போட்டி இல்லைன்ட்டாங்கன்னா,
இடைத்தேர்தல்கள் எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். அது அதிமுக ஜெயிச்ச இடம். ஸோ நாங்க வந்து சமரசம் இல்ல. அதே நேரத்துல ஒரு குதிரை பேரத்தை வீழ்த்தணும். அதற்காக நாங்க ஆதரிக்கிறோம். களத்துல இருமுனை போட்டியா மாத்திட்டாங்கன்னா, மும்முனை போட்டியில தாங்க விஜய் ஜெயிச்சிருக்காரு. இருமுனை போட்டியில ஜெயிக்கல. நீங்க மும்முனை போட்டியில அவர் முந்தி இருக்கிறார். காரணம் என்னன்னா, திமுக அதிமுக எதிரியா நினைச்சான். அதிமுக திமுகவுக்கு தனக்கு தான் போட்டி நினைச்சான். நடுசலை இவர்கள் ஒரு நேர்கோட்டில் ஓடிட்டாங்க. இனி 2 கட்சிகளும் விழிப்பா இருப்பாங்களே. பணத்துக்கு ஓட்டு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களே. படம் வாங்கினாலும் மக்கள் விஜய்க்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 25 பேருடைய நிலைமை கிட்டத்தட்ட ஒரு மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. சார் விஜய் இப்போ ஒரு புதிய அரசியல்வாதி 2 வருஷத்துலயே ஒரு சடன் பூன்ல இப்படி ஒரு ஆட்சியை அமைச்சிட்டாரு. இப்போ அவர் அந்த பிளவுபட்ட அதிமுகவை வந்து அவர் சந்திச்சு அவர் ஒரு என்கரேஜ் பண்ணார் இல்லையா? பொதுச் செயலாளரை சந்திக்காம ஒரு பிளவுபட்ட ஒரு தலைவர்களை சந்திச்சு. இது வந்து எப்படிப்பட்ட ஒரு பிழைன்னு நினைக்கிறீங்க? அதான் எப்படி அது எப்படிப்பட்ட ஒரு பிழையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சட்டமன்ற கொறடா வந்து இப்ப திரு இபிஎஸ்க்கு சாதகமா வந்தாலோ, நாளைக்கு இந்த ஏற்கனவே கொள்கை அடிப்படையில இந்த கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில விசிக, கம்யூனிஸ்ட் இவங்கலாம் ஆதரவு குடுத்தாங்க. இப்ப இவங்களும் நாளை பின்ன வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்பகத்தன்மையற்ற ஒரு டிவிக்கே உங்க ஆரம்பத்திலே நீங்க கட்சி ஆரம்பிச்சு 10 நாள் தான்ப்பா வந்து நீங்க ஆட்சிய அமைச்சிருக்கீங்க. அதுக்குள்ளேயே இவ்வளவு ஓராயிரம் பிள்ளைகள் இப்படி உங்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாகுது அப்படின்னு சொல்லி கொள்கை ரீதியில் ஆதரவு கொடுத்தவர்களுடைய ஆதரவே இழக்க நேரிடும் அல்லவா? இல்ல கொள்கை ரீதியாக ஆதரித்தவர்கள் இழந்து விடுவார்கள். உண்மைதான். விசிகாவோ, மார்க்சிஸ்டோ, இந்திய கம்யூனிஸ்டோ வெளியேறிடுவாங்க. பட் அதுல தாவேக்காக்கு நீ இழப்பில்லை. அதிமுக இருந்து 25 பேர் வந்துட்டாங்கன்னா, அரசியல்ல கடைசி என்னங்க லாபம், ஆட்சியை தக்க வைத்தல். நீங்க திமுக இப்படி 100, 105 சீட் வந்திருந்தாலும் இதைத்தான் பின்பற்றி இருப்பாங்க. திமுகவே இணைந்து கூட்டணி வைக்கலாமான்லாம் பேசுறாங்களே. அப்புறம் எங்க போய் அது ஓகே. ஐ காட் யுவர் பாயிண்ட். பட் ஆனா அவர் போய் சந்திச்சார் இல்லையா அந்த பிளவுபட்ட தலைவர்கள? இது எவ்வளவு பெரிய பிழை. அது அதிகார துஷ்பிரயோகம். அது அதிகார துஷ்பிரயோகம். இது வந்து நம்ம வந்து ஒரு வரலாற்று பிழை அப்படி சொல்லிக்கலாம். அதிகார துஷ்பிரயோகம். நீங்க சிஎம்மா இருக்கீங்க. நீங்க போய் 2 பேருக்கு இடையில நீங்க ஒரு 2 பேரு நான் ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் சொல்ல முடியும். ஒரு இடத்துல 2 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. நான் மனுதாரர், நீங்க எதிர் மனுதாரர். நீதிபதி வந்து உங்க வீட்டுல கடை திறப்பு விழால உங்க வீட்டுல வந்து கலந்துட்டு போயிட்டாருன்னா நீங்க யாருக்கு ஆதரவா இருப்பீங்க? கண்டிப்பா அந்த தரவு தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுத்திருக்கேன். நான் மனுதாரர், நீங்க எதிர் மனுதாரர். உங்களுக்கு எனக்கும் வாய்க்கால் சண்டை இருக்கு. உங்க வீட்டுல வந்து இன்ஸ்பெக்டர் காப்பி குடிச்சிட்டு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி தானே சிஎம் பண்ணிருக்குது. அதை கண்டிக்கிறோம். பட் அரசியல் இதுதாங்கிறேன். அரசியல்ல உங்களுக்கு வந்து கிடைக்கிற லாபங்கள், வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்திக்கிறோம். அப்படி பயன்படுத்துறதான் நிக்க முடியும். நீங்க கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடுன்னு பேசினா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாதிரி துடை தெரியப்பட்டுருவோம். ஆம் ஆத்மி நிலைமை என்ன இன்னைக்கு? அதனால அரசியல் ஒரு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி. நீங்க விஜய் தப்பே பண்ணாலும் கூட தமிழ்நாட்டு நலனுக்காக தப்பு பண்றாருன்னு சொல்ற ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. அதனால அதை நம்ம விமர்சிக்க முடியாது. எப்படி மோடிக்கு ஒரு கூட்டம் உருவானதோ அதே போன்ற கூட்டம் இந்த கூட்டம். ஸோ அதனால வந்து அரசியல்ல ஃபைனலா லாபம் தான். நீங்க அதனால வந்து அப்படியும் ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டியது ஜனநாயக அடிப்படையில் இது பிழை. அதான் நான் சொன்னேன். இது நீங்க மக்கள் மன்றத்தில் எப்படி எதிரொலிக்கும் கேட்கறதுதான் சொல்றேன். நேற்று வரை விஜய்க்கு நெகட்டிவ் ஓட்டு இல்லை. இந்த சம்பவத்திற்கு பின்பு ஒரு நெகட்டிவ் ஓட்டு உருவாகும் கிரவுண்ட்ல. விஜயும் சராசரி நபர் தான், சாதாரண அரசியல் கட்சி தலைவர். அதான் நான் சொல்றேன். அவர் வேற யாரும் செய்யாத தவறை செய்தாரான்னு நான் சொல்ல வரல. நீங்க 2016 திமுக அவங்க கிட்டத்தட்ட அதிமுக இவ்வளவு பிளவு இருந்தது. ஜெயலலிதா இல்ல, கட்சியை உடைக்கலையே. 3ல 2 பக்கம் வாங்க நம்ம ஆட்சி அமைப்பு முயற்சி எடுக்கலையே. நீங்க ஓபிஎஸ் கிட்டத்தட்ட அவரை வெளியில நின்று பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு வாக்கிங்ல தானே சந்திக்கிறாரு. வீட்டுக்கு வாங்குங்கிறாரு. சிஎம் போய் சந்திக்கலையே. அதிமுக பிளவு இருக்கு, நம்ம ஓபிஎஸ் போய் சந்திச்சிருவோம். அந்த இடத்துல கட்சி இன்னும் டேமேஜ் ஆகும். அது பண்பட்ட ஒரு அரசியல் தன்மை. விஜயை பொறுத்தவரை விஜயை இயக்குபவர்கள் அப்படி இயக்குகிறார்கள். அதனால வந்து அரசியலுக்கு இதுவும் தேவைதான் நான் பாக்குறேன். ஏன்னா புதிய கட்சி அவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தகவமைத்துக் கொள்வதற்கும் இந்த விஷயங்களை பண்றாங்க. நிச்சயமா சார். பல்வேறு கருத்துக்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.